கெட்டிங் எமோஷனல் ஆல்ரெடி. என்னலாம் பேசணும் அப்படின்ட்டு அப்படியே அந்த 1 இயர் ரீவைண்ட் பண்ணாலே வந்து வாவ்! அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ ஹேப்பி பர்த்டே டூ மீ. இந்த 1 இயர் ஃப்ரம் மே 2023 டு மே 2024 எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு சின்ன ரன் த்ரூ ரிஃப்ளெக்ஷன் அண்ட் உங்ககிட்ட கொஞ்சம் ஹார்ட் டு ஹார்ட்டா பேசலாம் அப்படின்ட்டு. இட்ஸ் பின் அ வைல் இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் பண்ணி உட்காந்து இந்த சிட்சாட் வீடியோலாம் முன்னாடி பண்ணுவோம்ல நம்ம சண்டே சிட்சாட் வீடியோலாம் வந்துட்டு இந்த ஃபிலாசபி அட்வைஸ் மெயினாக அட்வைஸ் நான் என் சேனல்ல என்ன மாதிரியான அட்வைஸ் பண்ணுவேன்னா ஸ்கின் டோன்ல இந்த ஸ்கின் டோன்ல இருக்கவங்க கவலைப்படாதீங்க, டஸ்கி ஸ்கின்ல இருக்கவங்க கவலைப்படாதீங்க, இதை பண்ணா அப்படி ஆயிடலாம், அதை பண்ணா இப்படி ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் நான் நிறைய பேசியிருக்கேன். அண்ட் ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு அபவுட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேசியிருக்கேன். நிறைய ஜாலி ஜாலி சிட்சாட்டி வீடியோஸ் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் வந்து ஒரு ப்ராப்பரான மென்டல் ஸ்டெபிலிட்டியில இருந்த டைம்ல மேபி ஏதாவது லைஃப் அட்வைசஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். பட் நீங்க கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸா முக்கியமா ஓஜி ஃபாலோவர்ஸ்க்கு வந்து தெரியும், லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாவே வந்துட்டு நிறைய அந்த மாதிரியான ஹார்ட் டு ஹார்ட் சிட்சாட் வீடியோஸ்லாம் வந்து போடுறது இல்லை. ஜஸ்ட் லைஃப் அப்டேட்ஸ், என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஐ ரிமெம்பர் நம்ம லாஸ்ட் இயர்ல வந்துட்டு இந்த கலர் தீம்ஸ் வச்சு பேக் ட்ராப்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஜனவரினா வந்துட்டு லாவெண்டர், ஃபெப்ரவரினா அது ரெட் கலர் அந்த மாதிரி. ஸோ இட் ஆல் ஸ்டார்டட் அந்த ப்ரீவியஸ் இயர் லைக் 2022 டிசம்பர் நவம்பர்ல அந்த டைம்ல வந்துட்டு I faced a drop in my energy. Okay, physically and mentally. Physically கூட நான் சொல்ல மாட்டேன் because I was going to the gym. அதனால physically I was doing strong தான் last year mid. இல்ல இப்போ வரைக்குமே I'm fine தான். But mentally if you get tired, mentally நீங்க down ஆகுறீங்கன்னா it will definitely reflect physically. அதை நான் ரொம்ப ரொம்ப ஆப்வியஸா பார்த்தேன். ஸோ என் பர்த்டேக்காக நான் சில புது ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன். அதெல்லாம் நான் ட்ரை பண்ண போகிறேன். நான் ஹால் வீடியோவில் காமிக்கிறேன் அண்ட் ப்ராப்பரான ஒரு ரிவ்யூ வீடியோவில் இதை பற்றிலாம் பேசுகிறேன். எல்ஃபோட ஒரு கிரிப்பிங் ப்ரைமர் அப்படின்ற ஒரு ப்ரைமர் ஐம் யூஸிங் இட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ பேசிக்கலாக ஃபிசிக்கலாக நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மென்டலாக இஃப் யூஆர் டவுன் அண்ட் வீக் யூ வில் டெஃபினெட்லி சி அண்ட் கெட் டு நோட்டீஸ் எவ்வளோ நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக டவுனாக இருக்கீங்க, எவ்வளோ ஃபிசிக்கல் பெயின் நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்றது. நான் வந்து இதுக்கு முன்னாடி கோட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். இட் நெவர் ஹிட் மீ. ஓகே, மனசு சரியில்லைன்னா அது உடம்புல தெரியும், உடம்பு டயர்ட் ஆகும், வீக் ஆகும் அப்படின்றது. அது வந்து நான் ஃபீல் பண்ணும்போது தான் வந்து எனக்கு தெரிஞ்சது வாவ் அதெல்லாம் உண்மை அப்படின்றது. ஸோ போன வருஷம் மே என் பர்த்டே ஸ்டார்டட் ஆஃப் ரியலி வெல் அண்ட் ஐ வாஸ் ஸோ டிட்டர்மைன்ட் 2023 மே 25 ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் எனக்கு அப்படின்ட்டு. ஏன்னா 2022 மே 25 வாஸ் நாட் அட் ஆல் அ ஹாப்பி பர்த்டே ஃபார் மீ. ஃபர்ஸ்ட் இட் டிடன்ட் ஸ்டார்ட் ஆஃப் வெல். ஓகே, ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய புட் ஆஃப் ஆயிடுச்சு என்னுடைய பர்த்டே அன்னைக்கு. அண்ட் அன்னைக்கு வந்துட்டு மழை வேற 25 2022ல மழை பெஞ்சது. ஸோ மழை பெஞ்சாலே ஒரு மாதிரி க்ளூமியாக இருக்கும். வெதர் க்ளூமியாக இருந்ததுன்னா ஐ சம்டைம்ஸ் ஃபீல் லைக் ஜாலியாக, சம்டைம்ஸ் ஃபீல் லைக் செம்ம ப்ளூவா. அண்ட் தட் பர்டிகுலர் டே என் பர்த்டே அன்னைக்கு ஐ ஃபெல்ட் செம்ம ப்ளூ. அண்ட் நான் மறக்கவே மாட்டேன், என் பர்த்டேக்கு நானே போய் கேக் வாங்கிட்டு வந்துட்டு மழையில் நானே தனியாக போயிட்டு அது வந்து இட்ஸ் ஓகே என் பர்த்டேக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு நல்ல ஃபேஸில் நல்ல ஹாப்பி மூடில் இருந்தேன்னா ஓகே நான் எனக்கு பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்திருப்பேன். பட் ஐ வாஸ் ஆல்ரெடி டவுன். அப்போ வேற யாருமே இல்லை கேக் வாங்கிட்டு வர்றதுக்கு, நான் தான் போய் வாங்கணும் அப்படின்னோடனே இட் வாஸ் ஸோ பேத்தட்டிக். ஐயோ மோனா என்ன உன் நிலமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ 2022 வாஸ் அ மே பர்த்டே. அதனால நான் வந்துட்டு ரொம்ப டெஸ்பரேட்டாக ஓகே இந்த வருஷம் என் பர்த்டே வந்து ரொம்ப ஹாப்பியாக நான் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ட்டு 2023ல வந்துட்டு மே மந்த்லேருந்தே நான் வந்து ஹாப்பியாக இருக்கணும், பர்த்டே ப்ளூஸ் வந்துடக்கூடாது, பர்த்டே டிப்ரெஸ் ஆகிடக்கூடாது, ஹாப்பி 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 அப்படின்ட்டு ஐ வாஸ் ஸோ டெஸ்பரேட். ஓகேவா, செம்ம ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணோன்ட்டு. அண்ட் ஐ நெயில்ட் இட். என் பர்த்டே அன்னைக்கு ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. நான் எதுவுமே என்ன பாதர் பண்ணக்கூடாது, என்ன அப்செட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருந்தேன். ஏன்னா வி ஆல் நோ பர்த்டே அன்னைக்கு நமக்கு வந்து ஏதாவது காரணம் வேணுமோ, ஆல்ரெடி வயசாகுதுன்னு கவலைப்படுவோம், ரைட்? அந்த மாதிரி. ஸோ 2023 ஐ நெயில்ட் இட். ஓகே, இந்த இயர்
நான் நெனச்சேன் அப்படிதான் இருக்கணுன்ட்டு. பட் திஸ் மந்த் இட் டிட்ன்ட் ஸ்டார்ட் ஆஃப் அந்த மாதிரி. எனக்கு மேஜர் டவுட்ஸ் ப்ரொஃபஷனல் லைஃப்லயா இருக்கட்டும், பெர்சனல் லைஃப்லயா இருக்கட்டும், லைக் எல்லாமே ரிலேட் பண்ற மாதிரி இருந்தது. 2க்குமே வந்து டை ஆயிட்டே இருந்தது. லைக் என்னுடைய பெர்சனல் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் 2மே வந்துட்டு ஒரு டவுட்ஃபுல்லான ஃபியூச்சர், ஒரு ஃபியர், ரொம்ப கான்ஸ்டன்ட்டா கன்டினியூஸா ஆங்ஷியஸா ஃபீல் ஆகுது. அந்த ஆங்ஸைட்டினா என்ன அப்படின்றது வந்து நான் லாஸ்ட் இயர்லாம் ரொம்ப ஆப்வியஸா வந்து ஃபீல் பண்ணேன். நாட் ஜஸ்ட் மே 23ல இருந்து, பட் அதுக்கு முன்னாடில இருந்தே வந்துட்டு ஆங்ஸைட்டினா என்ன, ஓ மை காட் இதுதானா அது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றது அதெல்லாம். அண்ட் ஆல்சோ புதுசா ஒரு டேர்ம் கத்துக்கிட்டது அண்ட் நான் ஃபீல் பண்ணிட்டு அதுதான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு நான் கண்டுபிடிச்சது என்னன்னா பர்ன் அவுட். ஐ வாஸ் சோ பர்ன்ட் அவுட் இந்த ஒரு பர்டிகுலர் வேலையில. ஆம், என்கிட்ட சில பேர் வந்து கேட்டிருக்காங்க, நீங்க வந்து பல வருஷமா இந்த மாதிரி வீடியோ பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து போர் அடிக்கலையா உங்க வேலை அப்படின்ட்டு. டு பி வெரி ஆனஸ்ட், தெர் ஆர் டேஸ் எப்பன்னா நான் வந்து செம்மையா வந்துட்டு நாட் அகைன் அந்த மாதிரி. பட் ஏன்னு தெரியல, நான் இப்படி லைட்லாம் செட் பண்ணி கேமரா முன்னாடி உட்கார்ந்தேன்னா அந்த ஃபீல் எனக்கு வராது. பட் அதை பண்ண போனோம் அப்படின்னும் போது தி அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் செஸ்ட்ல அப்படியே ஐ ஹாவ் டு ஒர்க் அகைன் அப்படின்ட்டு வரும்போது அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஐ வுட் சே டெஃபினட்டா என்னுடைய மென்டல் ஸ்ட்ரென்த் எந்த அளவு மோசமா இருந்ததுன்ற ஒரு மெயின் ரீசன். அண்ட் இன்னொன்னு பேக் டு பேக் பேக் டு பேக் பேக் டு பேக் பேக் டு பேக்னு வேலைன்னு செஞ்சுட்டே இருந்ததும் ஒரு மெயின் ரீசன். ஃபைனான்ஷியலா ஐம் டூயிங் ஓகே. ஒரு டீசென்டான ஒரு பே ஒன்று வந்துட்டு இருக்கு மந்த் வைஸ். அது நான் ஒர்க் பண்ணா எனக்கு கிடைக்கும். ஓகே, ரொம்ப ஆஹா கிடையாது, ரொம்ப மேவும் கிடையாது. பட் ஓகே, ஐ கேன் சர்வைவ் அந்த மாதிரி. நான் இப்போ வந்துட்டு எதுவும் ஒரு கமிட்மெண்ட் லைக் ஃபேமிலி கமிட்மெண்ட்லாம் இல்லாததுனால நான் வந்துட்டு அதுல எனக்கு சேவ் பண்றது போக செலவு பண்றதுக்கு எனக்கு ஹேண்ட்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஐம் கோயிங் ஆன் ட்ரிப்ஸ். மெயினா நான் லேவிஷா பண்ற ஒரு செலவு அப்படின்னா ட்ரிப்ஸ் எடுக்கிறது. அது கூட ரெகுலரா எடுக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் எடுத்தேன்னா ப்ராப்பரா எடுப்பேன் அந்த மாதிரி. அண்ட் லாஸ்ட் இயர் வியட்நாம் போனேன். அது ஒரு மெமரபிளான ஒரு ட்ரிப். அண்ட் எனக்கு வந்துட்டு அது என்ன சொல்றது, ஒரு மாதிரி எஸ்கேப் ஆகுற மாதிரி இருந்தது. என்னுடைய ரியாலிட்டில இருந்து எஸ்கேப் ஆகுற மாதிரி இருந்தது. அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் மை செல்ஃப் தட். லைக் நான் வந்து என்னுடைய ரியாலிட்டியை செலிப்ரேட் பண்றதுக்கு ட்ரிப் எடுக்கலாம். பட் என்னுடைய ரியாலிட்டில இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு ஒரு விஷயம் நான் பண்ணக்கூடாது அப்படின்றது. அண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நான் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஐம் நாட் தேர் yet, பட் சம்டே ஐல் பி தேர். அடுத்தது லைஃப் த்ரோ பண்ற அன்சர்டனான ஷாக்ஸ் வித் லாஸ். லாஸ்ட் இயர் வந்துட்டு நவம்பர்ல வந்து ஐ லாஸ்ட் மை ஆச்சி. அப்புறம் ஜான்வரில ஐ லாஸ்ட் மை சித்தப்பா. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிள். அப்படியே மூஞ்சில இவ்வளவுதான் லைஃப் அப்படின்ட்டு காமிக்கிற மாதிரி. எங்க ஆச்சி போனதுல வந்துட்டு எனக்கு என்னன்னா, I felt like a whole part of my childhood has changed. I don't wanna cry. It's my birthday. Well, technically it's not my birthday. இன்னைக்கு 20ஆம் தேதி நான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். பட் யா, என்னுடைய சைல்ட்ஹுட்ல ஒரு மேஜர் பார்ட்டா இருந்த ஒரு விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்சது. சைல்ட்ஹுட்னு மட்டும் சொல்ல மாட்டேன், நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமுமே எனக்கு ஃபேவரட் பார்ட் ஆஃப் மை ஹோல் எக்ஸிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். என்னன்னா, என்னுடைய நேட்டிவ் வீட்டுக்கு ஊருக்கு போறது, ஆச்சி தாத்தா வீட்டுக்கு கடலூர். ஸோ ஆச்சி தாத்தா வீட்டில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்றது அந்த மாதிரி இருந்ததெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் ஆஃப் மை லைஃப்ல. அப்புறம் காலேஜ்லாம் படிக்க ஆரம்பிச்சோடனே போறது, அவங்கள போய் மீட் பண்றது, அதுக்கப்புறம் சித்தி பெரியம்மா வீட்டுக்குலாம் போறது, இந்த மாதிரி இருந்தது. ஸோ ஆச்சி தாத்தாவை பார்க்க போறது தான் வந்து ஒரு மெயின் பாயிண்டா இருக்கும். நான் அடிக்கடி வந்துட்டு கடலூர்னு நாங்க கிளம்புறது. ஸோ அதுல வந்துட்டு இப்போ ஒரு மேஜர் ஆல் மிஸ்ஸிங் அப்படின்றதே வந்துட்டு லைஃபோட அன்சர்டனிட்டி வந்து நான் ரொம்ப அடிக்கடி யோசிக்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு இருக்கவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் ஷேக் இட் ஆஃப் அண்ட் மூவ் அஹெட் அந்த மாதிரி ஒரு ஆள்னால. பட் அது ரியாலிட்டியில இப்படி காமிக்கும் போது ஷேக் இட் ஆஃப் அண்ட் மூவ் ஆன் அப்படின்றது வந்துட்டு ஈஸி கிடையாது. திங்ஸ் சேஞ்ச், திங்ஸ் டெஃபினெட்லி சேஞ்ச். அந்த சேஞ்ச்லாம் வந்து ஃபேஸ் பண்ணும்போது இட் ஜஸ்ட் இஸ் ரியலி ஹார்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். எல்லா டைமும் சொல்ல மாட்டேன், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ்.
ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு லாஸ்ன்னு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து தெரியுது, ஓகே ஜஸ்ட் லாஸ், அதோட லைஃப் மறுபடியும் ரெஸ்யூம் ஆகும் அப்படின்றது கிடையாது. தெர் ஆர் சம் சேஞ்சஸ். அந்த சேஞ்சஸ்க்கு நம்ம எப்படி அடாப்ட் பண்றோம், அது எந்த அளவுக்கு நம்மள இம்பாக்ட் பண்ணுது அப்படின்றது வந்து டெஃபினட்டா இருக்கு. ஸோ இது நாள் வரைக்கும் ஜஸ்ட் தியரிட்டிக்கலா நான் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்துட்டு ப்ராக்டிக்கலா வென் ஐ வாண்ட் டு எக்ஸிக்யூட் இட், இட் வாஸ் ரியலி வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் டிஃபிகல்ட். ஸோ இப்போ வந்துட்டு எதுக்கு கடலூர் போறோம் அப்படின்ட்டு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் மாதிரியே இருக்கு எனக்கு. ஐ நோ ஐ ஹாவ் ஆல் மை லவ்விங் ரிலேட்டிவ்ஸ் அங்க, பட் ஸ்டில் ஒரு மேஜர் சங்க் இஸ் நாட் தேர் எனிமோர். அது ஒரு ரீசன் கிடையாது. ஸோ இட்ஸ் 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 டிஃப்ரெண்ட். அண்ட் அதனால ஏற்படக்கூடிய சேஞ்சஸ்லாம் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது, இட்ஸ் ரியலி வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் டிஃபிகல்ட் யூ கைஸ். சீரியஸா ஐ டோன்ட் நோ. நான் ஒண்ணுத்துல ரொம்ப நம்புற ஒரு ஆளு. இப்போ நான் யாரோடையாவது ஒருத்தவங்க அட்வைஸ் எடுக்கணும் அப்படின்னா, ஐ ஆல்சோ ஹர்ட் சம்மன் சே திஸ் இன் பிக் பாஸோ எதுலயோ. இப்போ நான் யாரோடாவது அட்வைஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, அந்த அட்வைஸ் கொடுக்குறவங்க நான் நினைச்ச இடத்துல இருக்கணும், நான் நினைச்சதை அவங்க அச்சீவ் பண்ணியிருந்திருக்கணும். இப்போ சப்போஸ் ஒரு மென்டல் ஹெல்த்துக்கு நான் ஏதோ ஒரு அட்வைஸ் சீக் பண்றேன் அப்படின்னா, they have to be a master in handling their mental health. So if they can do, I can do. If they say நான் அதை ஃபாலோ பண்றேன் அப்படின்றது ஒரு மெயின் ரீசன். நான் வந்து இந்த மாதிரியான சிட்சாட்டி வீடியோஸ், உங்களை வந்து ஆறுதல் பண்ற மாதிரியான வீடியோஸ்லாம் பண்ணாததுக்கு ஒரு மெயின் ரீசன் அதான். ஐ எம் நாட் இன் தட் ஸ்டேஜ் yet. ஸோ அதனால ஐ எம் நாட் த ரைட் பர்சன் டு டாக் அபவுட் இட். சாரி, இதெல்லாம் எனக்கு இங்கிலீஷ் தான் வருது. நீங்க அகேன் ஐய இங்கிலீஷ் அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. பட் சம்டைம்ஸ் எனக்கு இந்த மாதிரியான ஃபிலாசபிக்கல் விஷயங்கள் ஈஸியா புட் டவுன் பண்றதுக்கு இங்கிலீஷ் வார்த்தைகள் தான் வந்து போறேன் நான், ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரியான வீடியோஸ்கள் வந்து நிறைய பண்றது இல்ல. ஐம் ஸ்டில் நாட் தேர் yet, பட் ஐ வாண்ட் டு பி ஹாப்பி டுடே, எஸ்பெஷலி டுடே. ஓகே, தட் ஐ மேட் இட். எவ்வளோ ஆப்ஸ்டக்கிள்ஸ் வந்தாலும், லைஃப்ல புதுசான சேலஞ்சிங்கான சினாரியோஸ் நிறைய வந்தாலும், ஐ வாஸ் நாட் ரெடி ஃபார் திஸ் டா அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வந்தாலும், ஐ மேட் இட் த்ரூ. ஐ கிரைட், பட் ஐ மேட் இட் த்ரூ இட். ஒரு பார்ட் ஆஃப் மீ இஸ் லைக் ரியலி வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் அபவுட் மீ, பட் நாட் கம்ப்ளீட்லி 100% ஹாப்பி அண்ட் ப்ரவுட், பிகாஸ் ஐம் ஸ்டில் நாட் தேர் லைக் 100%. I'm still trying and faking. So basically, I'm just going to fake it till I make it. Okay. So yeah, ஒரு 2 years முன்னாடி இந்த மோனாவை மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஐ மிஸ். சீரியஸா செம்மையா ஐ கோ பேக். ஒரு நல்ல விஷயம் எனக்கு என்ன பின்னாடி பார்க்கறதுல என்னன்னா, என்னுடைய யூடியூப் சேனல் இருக்கு, அது ஒரு நல்ல மெமரி பாக்ஸ் மாதிரி. ஏன்னா நான் ஏதாவது ஒரு வீடியோ எடுத்தேன்னா இது எந்த இயர் மோனான்னு என்னால வந்து சொல்ல முடியும். வித் த வே ஐ டாக், வித் த வே ஐ லுக், அதை வச்சு ஐ கேன் டெஃபினட்டா சே. ஸோ ஒரு 2020 2021 போனாலும் ஐ லவ் ஹர். ஐ 100% லவ் ஹர். ஓகேவா? ஓகே, லைஃப்ல என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என்னுடைய டார்கெட் வந்துட்டு ஒர்க்கு, ப்ரொஃபஷனலான ஒரு விஷயம் அந்த மாதிரி இருந்தது. இப்போ என்னுடைய லைஃப் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு அப்படிதான் இருந்திருக்கும். நம்ம வந்துட்டு ஸ்கூல் படிப்போம். ஸ்கூல் படிக்கும்போது நமக்கு வந்து தெரியும், ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சோடனே செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான், 5th அப்புறம் 6th தான், 10th போர்டு எக்ஸாம், 11th வந்து ஃப்ரீயா இருக்கும், 12th போர்டு எக்ஸாம். இதுதான் ஸ்ட்ரக்சர்டா இருந்துச்சு. அது முடிச்சதுக்கு அப்புறம் ஆப்வியஸா காலேஜ் 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ, அதுக்கப்புறம் கேம்பஸ், வேலைக்கு போகணும், வேலைக்கு போற ரொட்டீன், இப்படின்ற ஸ்ட்ரக்சர்டா இருக்கிறது. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் யுவர் லைஃப்ல யூ வில் நோ மோர் ஹாவ் எனி ஸ்ட்ரக்சர். நீங்க வந்து லைஃப் போற பார்க்ல யூ ஹாவ் டு கோ. நீங்க வந்து பிளான் பண்ணலாம், 1000 விஷயம் பிளான் பண்ணலாம். ஓகேவா? செம்ம எக்ஸிக்யூட்டடா, ஆர்கனைஸ்டா, இதுதான் நாளைக்கு நடக்க போகுதுன்னு இருக்கலாம். பட் யூ நெவர் நோ அது நடக்கிறதுக்கான சான்சஸ் 100% உங்க கையில இருக்குமா அப்படின்றது. சம்டைம்ஸ் யூ டோன்ட் ஈவன் டூ எனிதிங். லைக் உங்க மேல தப்பு கூட இருக்காது, நீங்க உங்களாலதான் அது நடக்கலன்னு கூட இருக்காது. ஓகேவா? ஆனா வேற வழி கிடையாது. யூ ஹாவ் டு அடாப்ட் டு தட் சிச்சுவேஷன். அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அடாப்ட் பண்ணும்போது ஆர் யூ மென்டலி அண்ட் பிசிக்கலி ரெடி? அது ஒரு பெரிய கொஸ்டின். அண்ட் வென் that things happen to me, லைக் நான் வந்து ரெடியா இருப்பேன் ஏதோ ஒன்று பண்றதுக்கு, இல்லை இதுதான் என்னுடைய டார்கெட் நான் வந்து செட் பண்ணிட்டேன். ஐ ஹாவ் டு கோ தேர். பட் எவ்ரி திங் அரௌண்ட் மீ அதுக்கு, அந்த டார்கெட்டுக்கு என்ன போக விட மாட்டேங்குது. ஆர் நான் போறதுக்கு நிறைய அப்டக்கிள்ஸா இருக்கு. அந்த அப்டக்கிள்ஸை நான் தாண்டுவேன், என்னால முடியும். ஆனா ஐ வாண்ட் some kind of force, some kind of support to go along with me. எல்லாத்தையுமே என்னால தனியா பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் என் கூட வந்து என்னை சப்போர்ட் பண்ற சப்போர்ட்டுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியலன்னா
அதுவும் அவங்க கையில அந்த பிரச்சனை இல்ல அப்படின்னாலும், ஐ ஹாவ் டு அட்ஜஸ்ட் இட். ஐ ஹாவ் டு பி பேஷண்ட் ஃபார் இட். ஐ ஹாவ் டு வெயிட் ஃபார் எவ்ரிதிங். முக்கியமான ஒரு லைஃப் லெசன் இந்த வருஷத்துல நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கத்துக்கிட்டது, வெரி ரீசென்ட்டா நான் ரியலைஸ் பண்ணது என்னன்னா, எனக்கு வந்து பர்சனலா பொறுமையே கிடையாது. ஓகே. இப்போ எனக்கு ஏதோ ஒண்ணு வேணும் அப்படின்னா, இஃப் ஐ கேன் கெட் இட், ஐ வில் ட்ரை அண்ட் கெட் இட். ஐ வில் அட்லீஸ்ட் மேக் மூவ்ஸ். ஓகேவா? ஏதாவது செய்வேன். இந்த பாட்டு நடக்கும்போது நடந்துக்கலாம் அப்படின்ட்டுலாம் உட்காரவே மாட்டேன். அதே மாரி எனக்கு ஏதாவது ஒண்ணு பிடிக்கல அப்படின்னாலும், எனக்கு ஒண்ணு வேணும்னாலும் அத நான் போய் ரீச் அவுட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். வேணான்னா பொறுமைலாம் இல்லாம வெயிட் பண்ணுவோம் அப்படின்றதுலாம் இல்லாம, நான் பாட்டுன்னு எனக்கு இது பார்த்துட்டேன், எனக்கு இது போதும், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நான் பாட்டுன்னு அடுத்தடுத்து மூவ் ஆன் பண்ணிட்டே இருப்பேன். பட் அதுல வந்து நான் வந்து கோ எக்ஸிஸ்ட் ஆகும்போது, ஒரு இந்த உலகத்துல தனியா மட்டும் இல்லாம கோ எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு வரும்போது, நெறைய பேரும் நம்மள சார்ந்து இருக்காங்க. நம்மளும் அவங்கள சார்ந்து இருக்கணும் அப்படின்னும்போது, அந்த பேஷன்ஸ் அப்படின்றது எவ்ளோ முக்கியம் அப்படின்றத வந்து நான் இந்த வருஷம் தான் வந்து ரியலைஸ் பண்ணேன். அத கத்துக்கிறதுக்கு. லைக் இதுல நம்ம வந்து மேஜரா ஃபெயில் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியுது. பொறுமைன்றது கிடையாது. இத்தன நாள் வந்து அது என்ன பாதர் பண்ணல. ஏன்னா, நான் பொறுமையா இல்லாத சினாரியோஸ்லாம் வந்துட்டு மத்தவங்க யாரையும் பாதிக்காத சினாரியோஸ். அட்லீஸ்ட் இன் மை ஹெட். இதுல யாரையாவது பாதிச்சிருந்ததுனா தான் அவங்கள கேட்டா தான் எனக்கு தெரியும். பட் ஃப்ரம் மை நாலேட்ஜ் எனக்கு பொறுமை இல்லாதது வந்துட்டு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கா அப்படின்றத தான் பார்ப்பேன். அவங்கள டிஸ்டர்ப் பண்ண போகுது அப்படின்னா, ஐ வில் ட்ரை அண்ட் பி பேஷண்ட். ஸோ அதுதான் இப்ப எனக்கு நடந்துட்டு இருக்கு. மத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ண போது ஸோ ஐ ஹேவ் டு பி பேஷண்ட் அப்படின்னும்போது, இட்ஸ் சோ ஹார்ட். ஓ மை காட்! எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே இதான். எனக்கு பொறுமையே கிடையாது. ஆனா இப்போ எனக்கு லைஃப் குடுக்குற நெறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீ பொறுமையா இருந்தா ஆகணும். வேணுமா? பொறுமையா இரு. பொறுமைனா என்னன்னு தெரியுமா? ஸ்பெல்லிங் தெரியுமா? கத்துக்கோ. ஷுப் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஐம் லைக் ரியலைசிங். ஆஹா! இதுதானா? ஓகே ஃபைன். லெட் மீ லேர்ன் அப்படின்ட்டு. ஸோ நமக்கு வராது அப்படின்னு தெரிஞ்ச விஷயம் நமக்கு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி திணிக்கும்போது, இத நீ கத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னும்போது, அந்த ஒரு பிரஷர் வரும்ல. அந்த மாதிரி ஒரு பிரஷர வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் இப்போ. இட்ஸ் ஓகே. சம் டேஸ் ஆர் ஃபைன். சம் டேஸ் ஆர் நைஸ் அண்ட் கலர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல். பட் சம் டேஸ் ஆர் வெரி க்ளூமி அண்ட் ப்ளூ. டெஃபினட்டா இது வந்து ஒரு மேஜர் லைஃப் லெசன் நான் கத்துட்டு இருக்கிறதுன்றது மட்டும் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹிட் ஆயிக்கிட்டே இருக்கு. ஸோ ஐம் லைக் எவ்ரிதிங் வில் பி ஃபைன். எவ்ரிதிங் வில் பி ஃபைன் அப்படின்ட்டு. உலகத்திலேயே ஐ ஷேடோ பேலட்ட வந்துட்டு பேக்கப்க்கு ஆர் ரொம்ப புடிச்சு இன்னொன்னு வாங்குனதுன்னா, அது நானா தான் இருப்பேன். இந்த நைக்காவோட ஐ ஷேடோ பேலட். நான் வந்து எப்பேர்ப்பட்ட ஒரு ஆள்னா, இப்போ இஃப் யூ வாண்ட் சம்திங் ஃப்ரம் மீ, ஓகே, யூ கேன் ஆஸ்க் மீ. பட் யூ கேனாட் டிமாண்ட் மீ. ஓகே. டிமாண்ட் வந்து பண்றேன்னா, நோ. நான் செய்ய மாட்டேன். அது வந்து எனக்கா செய்யணும்னு கூட தோணும். ஓகே. நானா செஞ்சுட்டேன்னா கூட ஓகே. ஆனா நீ டிமாண்ட் பண்ணி என்கிட்ட வாங்குறேன்னா, ஐ வில் நெவர் டூ தட். யூ கேன் ஆஸ்க் மீ பேஷண்டா, பொலைட்டா, ஒரு மாரி கொஞ்சம் ரெக்வெஸ்ட்டா கேட்டீங்கன்னா கூட ஓகே. இத பண்ணியே ஆகணும் அப்டின்னாலாம் முடியாது. எனக்கும் அது வேணும் தான். ஆனா நீ பண்ணியே ஆகணும்னாலாம் என்னால பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆளு. ஆ சோ அந்த மாதிரியான சில சிச்சுவேஷன்ஸ்லாம் என் லைஃப்ல வந்து எனக்கு குடுக்குது இப்போ. லைஃப் குடுக்குது. ஓகே. எனக்கு அது வேணும். கண்டிப்பா வேணும். என்னுடைய திமிர வந்துட்டு அங்க என்னால வந்து காட்ட முடியாது. வேணான்னா வேணான்லாம் போ முடியாது. எனக்கும் அது வேணும். பட் தி வே யூ ட்ரீட் மீ, தி வே லைஃப் ட்ரீட்ஸ் மீ, ஓ மை காட்! நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா பார்க்கலாம் அப்டின்ட்டு என் லைஃபே எனக்கே காமிச்சிட்டு இருக்கு. ஸோ ஐம் லைக் ஃபைன், ஃபைன். லெட் மீ கோ வித் தி ஃப்ளோ. பொறும காப்போம். கொஞ்சம் அடங்குவோம். ரொம்ப ஆடக்கூடாது ஆணவத்துல அப்டின்றதெல்லாம் வந்து இப்ப வந்து ஐம் லைக் லேர்னிங். அண்ட் சில டைம்ஸ் என்னுடைய எத்திக்ஸ்க்கு ஆப்போசிட்டா ஏதாவது நடக்கும்போது, எத்திக்ஸ்க்கு செட் ஆகாத மாதிரி சில விஷயம் நடக்கும்போது, ஃபீல் சூப்பர் ஃப்ரஸ்ட்ரேட்டட், ஆங்ரி. ஆனா ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க சொசைட்டின்னு ஒரு டெர்ம் ஒண்ணு யூஸ் பண்றாங்க. அந்த சொசைட்டிக்காக நமக்கு மேல இருக்கவங்க வந்து நம்மள சில விஷயங்கள் வந்து கட்டுப்படுத்தும்போது, வாவ்! அப்படின்ற மாரி ஃபீல் ஆகுது. நாளைக்கு இத நான் பண்ணக்கூடாது. எனக்கு அடுத்து வரவங்க மேபி எனக்கே ஏதா ஒரு குழந்தை பொறக்குது. சொசைட்டிக்காகன்னு பார்த்து எனக்கும் அது தப்புன்னு படல. அந்த குழந்தை பண்றதும் தப்பு இல்லன்னு எனக்கு தெரியும். ஆனா சொசைட்டிக்காக நான் பார்த்து ஒண்ண அந்த குழந்தைய பண்ணாத அப்படின்னு சொல்லுவேனா அப்படின்னா பண்ண மாட்டேன். அதுதான் நான் கத்துக்கிறது. ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ வந்து ரீசென்ட்டா கூட எங்க வீட்ல ஒரு சண்டை இந்த மாதிரி தான் வந்தது. அண்ட் ஐ வாஸ் சோ ஹார்ட் ப்ரோக்கன். தே நோ தட் ஐம் நாட் டூயிங் எனிதிங் ராங். ஐ நோ தட் ஐம் நாட் டூயிங் எனிதிங் ராங். பட் நாளைக்கு அக்கம் பக்கத்துல என்ன சொல்லுவாங்க?
ஐ டோன்ட் கேர். அவங்க வந்து 100% கேர் பண்றாங்கன்னா, நான் 70% தான் கேர் பண்றேன். தட்ஸ் வாட் ஐ மென்ட். சுத்தமா கேர் பண்ணாமலேலாம் இருக்க போறது கிடையாது. எல்லார்கிட்டயும் போயிட்டு நம்ம வாழ்ற ஸ்டைல வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டும் இருக்க முடியாது. சான்ஸே கிடையாது. அவங்க யாரும் எக்ஸ்பிளைன் பண்றது கிடையாது. நம்ப மத்தவங்கள ஜட்ஜ் பண்றோம் அப்டின்னா தான், அடுத்தவங்க நம்மள ஜட்ஜ் பண்ணுவாங்களோன்ற பயம் முதல்ல வரும். ஐ அம் டெஃபினெட்லி நெவர் டூயிங் தட். ஸோ அதனால இட் டசன்ட் பாதர் மீ. யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன? நான் யார பத்தி எதுவும் நினைக்கல. எனக்கு இட்ஸ் நன் ஆஃப் மை பிசினஸ். நான் என் தட்ட நான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். எனக்கே ஒழுங்கா சோறு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இட் ரியலி ப்ரோக் மை ஹார்ட். அண்ட் ஐ டெஃபினெட்லி டோன்ட் வாண்ட் தட் டு ஹேப்பன் இன் மை ஃபியூச்சர் லைஃப். ஸோ அது ஒரு விஷயம் நான் வந்துட்டு கத்துக்கிட்டேன். இந்த அடல்ட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, தேர் ஹாஸ் பின் சோ மெனி டைம் இன் த பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல எதுக்குடா வளர்ந்தோம்? சை, வளராம குழந்தையாவே இருந்திருக்கலாம் போல. குழந்தை ஆசின் ஒரு ஸ்கூல், காலேஜ் கூட கிடையாது. காலேஜ்லாம் விவரம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கூல் வரைக்கும் தான். ஸ்கூல்லே இருந்திருக்கலாம் போல அப்படின்ட்டு. ஆனா இப்ப நீங்க ஸ்கூல் படிக்கிற பசங்களை போய் கேட்டு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையா இருக்கிறது வந்து இந்த எக்ஸாம் டென்ஷன் இதெல்லாம் தான். ஐ டோன்ட் நோ அபவுட் திஸ் ஜென்ரேஷன். பட் நான் ஸ்கூல் டைம்ல இருந்தபோது எனக்கு இதுதான் வந்து பெரிய பிரச்சனை. ஸோ இதுதான் எனக்கு வந்துட்டு பெருசா பாதர் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம். ஆனா இப்ப அதை நினைச்சா இட்ஸ் ஜஸ்ட் எக்ஸாம்ஸ் போனா யூ கேன் பாஸ் ஆர் ஃபெயில், பிரச்சனையே கிடையாது. பட் லைஃப் அப்படின்ட்டு இருக்கு. ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி போயிட்டு நான் மோனாக்கு வந்து அட்வைஸ் பண்ணேன்னா, ஐ கிவ் ஹர் அ டைட் ஹக் அண்ட் ஐ சே, எக்ஸாம்க்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகாத, ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது, தெரிஞ்சதை எழுதிட்டு வா, இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு மனசுல மட்டும் நினைச்சுப்பேன். நீ வாடி, இன்னும் இருக்கு உனக்கு நிறைய, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு. ஸோ திஸ் இயர் ஐ லேர்ன்ட் how to adapt changes in life. அதுக்கப்புறம் how to face obstacles like unforeseen obstacles. அதான் நான் சொல்லுவேன். எதிர்பார்க்காத obstacles, unexpected obstaclesலாம் வந்து எப்படி ஃபேஸ் பண்றது, எப்படி ஸ்ட்ராங்கா மனசை ஆக்குறது. Oh my god, I have to say sometimes I feel like, Mona, you did it, you are really doing good அப்படின்ற மாதிரி. Sometimes the pain I go through அந்த ப்ராசஸ்ல இட்ஸ் லைக் டூ மச். பட் ஒரு அழுறோமா, அஃப்கோர்ஸ் பெயினாக இருக்கும்போது அழ மட்டும்தான் செய்யறது தான் ஒரு பெரிய ரிலாக்ஸிங் விஷயம். ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரிஞ்சு 90% ஆளுங்க அதான் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். அழுவோம் ஓகேவா, கண்ணு மூக்கு வாயெல்லாம் வலிக்கிற வரைக்கும் அழுவோம். அதுக்கப்புறம் அடுத்து என்ன, செட் டைம், 3 மணி நேரம் அழலாம், 2 மணி நேரம் அழலாம், இன்னைக்கு நைட் வேணா அழுதுக்கோ, நாளைக்கு தொடச்சு போட்டு வேலையை பாரு, அதுல மட்டும் கிளாரிட்டியா இருந்துக்கோங்க. அது நான் ஒண்ணு செய்வேன். பட் சம்டைம்ஸ் இட்ஸ் டூ க்ரஷிங் தான். பட் எனிவேஸ் லைஃப் ஹேஸ் டு கோ ஆன், வேற வழியே கிடையாது. ஸோ யா, ஒன்று வந்து நான் இப்போ ரொம்ப எனக்கே சேடாக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா, ஐ ஆம் நாட் ரெடி டு ட்ரீம் ஆஃப் எனி திங்ஸ் இனிமேட்டு. லைக் ஓகே, இதுதான் இப்போ நடக்கணும், இது நான் வந்து ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த மாதிரி நான் ட்ரீம் பண்ண சில விஷயங்கள்லாம் வந்துட்டு பயங்கரமா க்ரஷ் ஆகுற மாதிரியான சில சினாரியோஸ்லாம் நடந்துச்சா, ஐ எம் லைக், இதுக்கு எதுக்கு நம்ம ஆசை வேற பட்டுட்டு, அது நமக்குன்னு எழுதுனது ஏதோ ஒன்று வந்துகிட்டு இருக்கு, அது பாட்டுன்னு அது இஷ்டத்துக்கு பண்ணுது, நம்ம பாட்டுன்னு எதுக்கு கனவு கண்டு நம்மளுடைய மனசை நம்மளே உடச்சிக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். பிகாஸ் அந்த மாதிரியான ட்ரீம்ஸ் தான் என்ன அலைவா வச்சிருக்கு. நான் வந்து சின்ன சின்னதா ஆசைப்படுற சில விஷயங்கள் தான் வந்துட்டு என்ன ஓகே அதுக்காக நம்ம நோக்கி மூவ் பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு என்னை வந்து யோசிக்க வைக்குது, ஃபீல் பண்ண வைக்குது. ஸோ அந்த மாதிரி நான் யோசிக்காம இருக்கிறதும் எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. ஸோ ஐ எம் ஒர்க்கிங் ஆன் இட். இட்ஸ் ஓகே மோனா, இட்ஸ் ஓகே, ட்ரீம் பண்ணு, அது நடக்கலனா பரவாயில்ல, இட் வில் சம்டே ஹேப்பன். அப்படி நடக்கலனாலும் சம்திங் பெட்டர் அண்ட் பிக்கர் வுட் ஹேப்பன். அந்த மாதிரி நினச்சிக்கோ பாசிட்டிவா அப்படின்ட்டு. நான் மோஸ்டா பாசிட்டிவா யோசிக்கிற ஒரு ஆள் தான். பட் வித் மை ஓவர் திங்கிங், ஓ மை காட், மை பிரெயின் ரியலி நீட்ஸ் அ பிரேக். அதை நான் பத்தி கவர் பண்ணணும்னு நினைச்சேன், நான் ஆக்சுவலா மறந்துட்டேன். திஸ் ஓவர் திங்கிங் இஸ் அ வியாதி. ஓகே, ஐ டோன்ட் நோ, நீங்க யாராவது ஓவர் திங்கர்ஸ் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க தனியா இல்லைன்னு சொல்லுங்க. ஐ நோ நான் தனியா இல்லை, அது பாக்குறவங்க கண்டிப்பா ரிலேட் பண்ணுவாங்க. மேபி கமெண்ட் பண்ணாம இருப்பாங்க, ஆர் ஓவர் திங்க் பண்றவங்க இந்த வீடியோ பார்க்காம இருப்பாங்க. பட் 10ல 8 பேரு ஆர் டெஃபினெட்லி ஓவர் திங்கர்ஸ். ஐ நோ இட், யூ கேன் டினை இட். பட் ஒரு ஸ்டேஜ் வரும் உங்க லைஃப்ல, அகைன் யூ வில் டெஃபினெட்லி ஓவர் திங்க் அண்ட் இட் வில் ஹர்ட் யூ. அது நீங்களே உங்களுக்கு பண்ணிக்கிற ஒரு பிரச்சனை. யா, ஐ டூ தட், ஐ டிட் தட், ஐ ஆம் டூயிங் தட், ஐ ஆம் ஒர்க்கிங் ஆன் இட். மோனா வேணாம் அப்படின்ட்டு. பட் யா, இட்ஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் லைஃப்.
சிலதெல்லாம் வந்து யூ கேன் கண்ட்ரோல், சிலதெல்லாம் யூ கேன் ஒன்லி கண்ட்ரோல். கண்ட்ரோல்னு சொன்னாலே யூ கேன் ஒன்லி கண்ட்ரோல். ஸோ அந்த ஓவர் திங்கிங் விஷயம் தான். ஐம் ஜஸ்ட் கண்ட்ரோலிங், ஐம் டிஸ்ட்ராக்டிங் மை செல்ஃப். பட் யா, another major beautiful thing that happened to me this year in the last May இருந்து இந்த மேலன்னு பார்த்தா என்னன்னா, I went to the Eras tour. I saw Taylor Swift and இந்த டெய்லர் ஸ்விஃப்ட்டை பார்க்கணும், அவள் கான்செர்ட் பார்க்கணும் அப்படின்றது வந்து என்னோட பல வருஷ கனவு. I got to execute that and I had my friends with me. அந்த டெய்லர் ஸ்விஃப்ட் கான்செர்ட்ல முக்கியமா கான்செர்ட் அன்னைக்கு நான் பார்த்த மோனா தான் இஸ் தி மோனா, தி ஆக்சுவல் மோனா. அண்ட் இப்போ நான் வந்து எராஸ் கான்செர்ட் தான் வந்துட்டு எடிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ when I look back to those videos, I feel like மோனா, I miss you, I miss this மோனா அப்படின்ட்டு. I want to be that மோனா எல்லா நாளும், பட் இட்ஸ் நாட் பாசிபிள். இன்னொன்று என்ன பாசிபிள் இல்லைன்னா தொண்டைக்கிளியே கத்திட்டு இருக்க முடியாது, அது வேற விஷயம். பட் ஐ வாஸ் ஜென்யூன்லி ஹாப்பி. த லிட்டில் மோனா, த லிட்டில் மோனா இன் மீ வாஸ் superiorly happy அந்த வெக்கேஷன்ல. ஸோ ஐ நோ அந்த அடல்ட் மோனா வந்துட்டு அந்த வெக்கேஷன்ல இருந்த போதே முடிஞ்சிருச்சுன்னா நீ ஆழ போற, முடிஞ்சிருச்சுன்னா நீ ஆழ போறேன்னு என்ன மார்க் பண்ணிட்டே இருந்தா. அந்த மோனா தான் ஐ ஹாவ் டு டிச் ஹர். ஐ வில் ஒன் டே. பட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. தட் வாஸ் த டைம் ஆஃப் மை லைஃப், ஐ வுட் சே. அதை பார்க்கும்போதெல்லாம் இஃப் ஐ வாண்ட் டு எஸ்கேப் ஃப்ரம் ரியாலிட்டி அந்த வீடியோஸ் நான் பார்ப்பேன். அண்ட் அது வந்துட்டு இட் டெஃபினெட்லி புட்ஸ் மீ இன் அ வெரி நைஸ் மூட். டக்குன்னு இன்ஸ்டண்டா யா இதான் நான், ஐம் சம்வேர் தேர். கண்டிப்பாக ஒரு நாள் மெஜாரிட்டி இந்த மோனா ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு லைஃப் எனக்கு வரும். இந்த விஜய் சொல்கிற மாதிரி வாழ்க்கை ஒரு வட்டண்டா தான். அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஒரு ஃபேஸில் வந்துட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக கண்டெய்ன்டாக ப்ராப்பராக இருக்கேன் அப்படின்னா ஐ வில் ஹிட் த லோ. மறுபடியும் ஐ டெஃபினெட்லி கம் அப் அப்படின்றது எனக்கு தெரியும். பிகாஸ் அதுதான் எனக்கு நான் பார்த்த வரைக்கும் என் லைஃப் சைக்கிள் வந்து எனக்கு நடந்துட்டுருக்கு. ஸோ ஐ எம் குவைட் கான்ஃபிடென்ட் அபவுட் இட். இப்போ நான் இங்கே இருக்கேன்னா இப்போ ஆயிடுச்சு அந்த சர்க்கிளில் வந்து ஐம் சம்வேர் ஹியர். ஸோ ராக் பாட்டம்லேருந்து ஐ எம் ஸ்லோவாக கம்மிங் ஹியர். அண்ட் லாஸ்ட் இயர் இட் வாஸ் லைக் அந்த அசுர தாலாட்டு மாதிரி, இங்கே போவேன் இங்கே வருவேன், இங்கே போவேன் இங்கே வருவேன், இங்கே போவேன் இங்கே வருவேன்ட்டே இருந்தது. ஸோ அதனால தான் ஐ வாஸ் டூ ட்ரெயின்ட். ஸோ ஐ எம் ஹோப்பிங் இந்த வருஷம் ஐ வில் கம் அப். ஐ ஹாவ் டு கம் அப். ஐ வில் பி தேர் சம்டே, ஒன் டே. ஸோ ரீசெண்டாக ஒரு ஹால் வீடியோவில் வந்துட்டு என்ன பர்த்டேக்கு போடலாம் அப்படின்ட்டு நான் வந்து கேட்டிருந்தேன், ஒரு லுக் கிரியேட் பண்ணுறதுக்கு தான். அண்ட் யூ கைஸ் சூஸ் திஸ் மஸ்டர்ட் ட்ரெஸ். ஸோ அதனால தான் இந்த ட்ரெஸ் போட்டு இன்னைக்கு இந்த டியூட்டோரியல். ஸோ டு சம் அப் ஐ வுட் சே லாஸ்ட் இயர் நிறைய அடல்ட் ரிலேட்டடான விஷயங்கள் லைக் க்ரோன் அப் ஸ்டப்ஸ் ஹேண்டில் பண்ணுறது எப்படி, what I really want, what I really need and how to cope up with changes, இதெல்லாம் வந்து எனக்கு லைஃப்ல நிறைய எனக்கு வந்து சொல்லி கொடுத்துச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே நீங்கள் வந்துட்டு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல அப்படின்னா இது உங்களால் ரிலேட் பண்ண முடியாது. பட் ஐம் டெல்லிங் யூ, ஏதோ ஒரு ஃபேஸ் இருக்கும் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி நான் சொல்கிறதெல்லாம் ரிலேட் பண்ணுற ஒரு ஃபேஸ் கண்டிப்பாக வரும். அது மேபி நெக்ஸ்ட் இயரே வரலாம், ஆர் 30 வயசுக்கு மேலே வரலாம், 40 வயசில் வரலாம், எப்போ வேணால் வரலாம். பட் வரும், கண்டிப்பாக வரும். எனக்கு இன்னும் என்னுடைய லைஃப்ல பார்க்கறதுக்கு நிறைய இருக்கு. ஸோ இதை விட இன்னும் எக்ஸ்ட்ரீமாவும் வரும். அதுக்கெல்லாம் நான் இப்போ அகேன் தியரட்டிக்கலாக ரெடியாக இருக்கேன். பட் ப்ராக்டிக்கலாக வென் இட் கம்ஸ் நான் வந்து லாஸ்ட் இயர் ட்ரெயின் அவுட் ஆன மாதிரி ஆகக்கூடாதுன்னு மட்டும் நான் வந்துட்டு விரும்புகிறேன். ஐ ஆம் ரியலி ஹோப்பிங் தட் ஃபார் மீ. அவ்வளோ வேணாமோனா, இட்ஸ் ஓகே வில் பி ஃபைன், நீ அவ்வளோ ஒன்று ஹர்ட் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஐம் ரியலி ஹோப்பிங் தட் ஐ வுட் சர்வைவ் in life in general. I'm hoping the same for you guys. I'm just giving all the wishes கூட. I know நான் பார்க்குற நிறைய பேரே வந்துட்டு இதை விட நிறைய அப்ஸ்ட்ரக்கிள்ஸ்லாம் வந்துட்டு டெய்லி லைஃப்ல வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இதெல்லாம் புதுசு அப்படின்றதுனால இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிஃபிகல்ட். நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டும். பட் ஒரு விஷயம் நான் என்ன தேங்க்ஃபுல்லாக இருக்கேன்னா, ஒரு விஷயம் இல்லை, நிறைய விஷயத்துக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். என்னுடைய மேஜர் சப்போர்ட் சிஸ்டம், என் பேரண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் டெஃபினட்டாக எனக்கு வந்துட்டு நான் ரொம்ப ராக் பாட்டமில் இருக்கும்போது எனக்கு அது எப்படின்னே தெரியாது. நான் சொன்னால் நீங்கள் நம்பவும் மாட்டீங்க. நான் உடஞ்சி போய் உட்காந்துருக்கும் போது எங்க இருந்தாவது ரேண்டமா ஏதாவது ஒரு நல்ல கமெண்ட் வந்து பாப் ஆகும். அது எய்தர் இன்ஸ்டாகிராமா இருக்கலாம் ஆர் யூடியூபா இருக்கலாம். ஏதாவது ஒரு நல்ல அப்லிஃப்டிங் கமெண்ட் வரும். ரேண்டமா 3 நாள் நான் வீடியோ போடலனா கூட ஏதோ ஒரு பழைய வீடியோல இருந்து
ஏதாவது ஒரு அப்லிஃப்டிங்கான கமெண்ட் வரும். நான் சொன்னா சீரியஸா நம்பவே முடியாது. என்னாலே நம்ப முடியாது. அப்பதான் ஐ ஃபீல் லைக் ஓகே சம்திங் இஸ் தேர் டு கிவ் மீ ஹோப். சம்திங் இஸ் மேக்கிங் மீ டு ஹேவ் தட் ஹோப் அப்படின்றது வந்து எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ ஒரு மேஜர் சங்க் ஆஃப் தேங்க்ஃபுல்னஸா நான் ஃபீல் பண்றது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு, எனக்காக ஜென்யூனா கன்சர்ன் பண்ணி ஆர் என்னோட ஒர்க்கை இன் ஜென்ரல் அப்ரிஷியேட் பண்ற எல்லாருக்குமே ஐ நோ அந்த மாதிரி இப்போ கமெண்ட் பண்ண எல்லாரும் கூட இந்த வீடியோ பாக்குறாங்களா என்னன்றது எனக்கு தெரியல. பட் ஐ வாண்ட் டு புட் இட் அவுட் தேர் பிகாஸ் ஐம் ரியலி வெரி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல். அதுக்கெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க இந்த மாசம் or என் கூட ட்வின் பண்றவங்க யாராவதுலாம் இருக்கீங்கன்னா ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. ஸோ ஐம் ஹோப்பிங் இந்த பர்த்டேல நான் ஃபீல் பண்றதை விட நெக்ஸ்ட் பர்த்டேல இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் ஸ்ட்ராங்கராகவும் ஹாப்பின்னு நான் சொல்ல மாட்டேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி பெட்டர் அண்ட் ஸ்ட்ராங் இந்த கம்மிங் இயர்ல. அப்படி இருந்தாலே ஐ டெஃபினெட்லி பி மோர் ஹாப்பி அப்படின்றது எனக்கு தெரியுது, புரியுது. ஸோ அதனால ஐம் கோயிங் டு ரூட் ஃபார் தட். வெயிட், நான் ஃபைனலாக இந்த இதுக்கு முடிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே, லிட்டரலாக இந்த கம்மல் ஐ டோன்ட் நோ வை பட் ஐ ரியலி லவ் இட். என்னுடைய ஸ்கின் டோனுக்கும் சரி, நான் இந்த மாதிரி சூஸ் பண்ற மஸ்டர்ட் அவுட்ஃபிட்ஸ்க்கு செம்மையா வந்து செட் ஆகுற ஒரு கம்மலா இருக்கு. டி நகர்ல வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் கடையில் வாங்கினேன். லிட்டரலா இந்த பிளாட்ஃபார்ம் கடைலாம் இப்போ இருக்கான்னு கூட தெரியல. பட் யா, ஐ அப்சல்யூட்லி லவ் தி சம்மர் வெயிட்லெஸ் அண்ட் இட் ஜஸ்ட் லுக் சோ நைஸ். ஸோ யா, இதான் ஃபைனல் லுக். நான் ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுக்கிட்டேன். நான் பேசுறதுல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணேன் அப்படின்றதுனால ப்ராபப்ளி பர்த்டே அன்னைக்கு இப்படி தான் ஏதாவது செய்வேன். ஸோ யா, ஒன் லாஸ்ட் திங் தட் ஐ வாண்ட் டு சே இஸ் தட் வாட் எவர் லைஃப் கிவ்ஸ் யூ ஆர் ஹேப்பன்ஸ் டு யூ, எல்லாமே இட் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். ஐ ட்ரூலி பிலீவ் இன் தட். எல்லார்கிட்டையும் நீங்கள் உங்களை வந்துட்டு ப்ரூவ் பண்ணணும், எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றது அவசியமே கிடையாது. இஃப் இட்ஸ் மென்ட் டு பி, அது உங்ககிட்ட கண்டிப்பா வரும். இஃப் தே டோன்ட் வாண்ட் யூ, இட்ஸ் ஓகே. யூ விஷ் தம் நைஸ், யூ விஷ் தம் குட் திங்ஸ் அண்ட் ஸ்டே அவே ஃப்ரம் தேர் லைஃப், அந்த மாதிரியும். ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த மேஜர் சேஞ்சஸ், அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ் தட் ஐ காட் டு ஃபேஸ் in the past few months la. And I'm starting to accept the fact that okay, fine அப்படின்றது. பட் இட் ரியலி ஹர்ட்ஸ் சம்டைம். பட் இட்ஸ் ஓகே, தட்ஸ் லைஃப். நோ, நீ ஒரு மனுஷனா இருந்தனா கண்டிப்பா அந்த மாதிரியான உணர்வுகள்லாம் வரும் தான். வலி, வேதனை, அக்செப்டன்ஸ் எல்லாமே வந்து வளர்த்துக்கணும். அதுக்காக ஸ்ட்ராங் ஆயிக்கணும். ஏதோ ஒன்னதுக்காக நடக்குது, லெட் இட் ஹேப்பன் அப்படின்றது. ஆல்சோ எல்லாத்தையும் வி கான்ட் மெண்ட், எல்லாத்தையும் சரி பண்ண முடியாது. ஐ வாண்ட் டு பி ட்ரூ டு மை செல்ஃப். ஐ எம் ட்ரூ டு மை செல்ஃப். ஐ எம் ரியலி பீயிங் ட்ரூ டு மை செல்ஃப். அது எனக்கு வந்து ஷியோரா தெரியும். அதனாலதான் ஐ எம் லைக் கன்வின்சிங் மை செல்ஃப், இட்ஸ் ஓகே மோனா, genuina you are trying to find the flaws and positives from your side. அதுதான் I used to do. because எனக்கு தெரியும் எல்லாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது, கண்டிப்பா டெஃபினட்டா கிடையாது. நானும் பெர்ஃபெக்ட் கிடையாது. ஏதாவது எங்கேயாவது பிரச்சனை இருக்குன்னா ஐ ஹாவ் டு சேஞ்ச் தட். ஸோ அந்த மாதிரி என்கிட்ட இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் தான் நான் வந்து அடிக்கடி பார்த்து கவனிச்சு ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது உண்டு. ஸோ அதனால if I really feel like okay, I need to step aside from இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம், even if it hurts அப்படின்னா இட்ஸ் ஃபைன், இட்ஸ் ஓகே அப்படின்றது. ஸோ உங்களையும் நான் வந்து ஒன்று என்ன கேட்டுப்பேன் அப்படின்னா, டோன்ட் ஜம்ப் இன் டு கன்க்ளூஷன்ஸ், ஒன் சைட் ஸ்டோரி மட்டும் கேட்டுட்டு ஆர் ஒழுங்கா ஒரு விஷயத்த அனலைஸ் பண்ணாம டோன்ட் ஜம்ப் இன் டு கன்க்ளூஷன்ஸ், டு நாட் ஜட்ஜ். அது ஒரு விஷயம் நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். because I try to not do things அந்த மாதிரி. as I said, நான் வந்து I'm just hoping next year it is going to be even more challenging. அப்படி சேலஞ்சிங்கா இருந்தாலும் I just want to be strong enough to face எல்லாத்தையும் அப்படின்றது மட்டும். I really have to be strong. அதுதான் என்னுடைய கோல் for the upcoming year. I've already started. 25th கரெக்டா 12 மணிலேருந்து நான் ஸ்விட்ச் போட்ட மாதிரி பண்றேன். அப்படியெல்லாம் பண்ண முடியாது. If you want to do something, do it right now. அதுக்காக டைம், டேட் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இப்பே பண்ணுங்க. ஸ்டார்ட். ஓகே, I'm just trying to be more brave, be more strong mentally முக்கியமா, and be more confident, and I just want to trust the process. I know நான் வந்து மேக்கப்ல சொல்லுவேன் trust the process, trust the process அப்படின்ட்டு. Now I know in life I need to trust the process. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.